சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்திருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, 2025ஆம் ஆண்டுக்கான தமிழக சட்டப்பேரவை ஆளுநர் உரையோடு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு ஆளுநர் உரை நிகழ்த்தாமலே சென்றிருந்த இந்த சட்டப்பேரவை கூட்டம் தற்போது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டம் என்பது கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடைபெற்றிருந்த நிலையில் 5 நாட்களும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமலே சென்றிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்து சட்டப்பேரவையில பல்வேறு கேள்விகளை வினாக்களை எல்லாம் எழுப்பியிருந்தனர். அந்த அடிப்படையில முதல் நாளான ஆளுநர் உரை புறக்கணித்த போதே அதிமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து சட்டப்பேரவையில முழுமையாக சட்டப்பேரவையை ஒத்திவைக்க வேண்டும், இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அப்போது அதிமுக வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்ட நிகழ்வு எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். தொடர்ந்து அவர்கள் யார் என்ற சார் இந்த பதாகைகள் ஏந்தி வந்து இருந்தார்கள். தொடர்ந்து 5 நாட்களும் அவர்கள் யார் அந்த சார் என்பதற்கான பேட்ஜை அணிந்துதான் சட்டப்பேரவைக்கு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 2 நாட்கள் அதில் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்த காரணத்தினால் அவர்களுடைய காட்சிகள் எதுவும் நேரலை காண்பிக்கப்படாமல் இருந்தது. அது தொடர்பாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில நேற்றுதான் முதலமைச்சர் பதிலளிக்கும் போது சபாநாயகர் தெரிவித்தது போலவே தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போல அவர்கள் வெள்ளை சட்டை அணிந்து வந்த பிறகு அது தொடர்பான காட்சிகள் நேரடியாக காட்டப்பட்டிருக்கிறது. நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றும் போது பல்வேறு காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நடைபெற்றிருந்தன. அப்போது ஒரு சவாலும் விடுக்கப்பட்டிருந்தது. பொள்ளாச்சி விவகாரத்துல யார் சொல்வது உண்மை, அதாவது இந்த பொள்ளாச்சி விவகாரத்துல 24 மணி நேரத்துல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு புறம் கருத்து தெரிவிக்க, ஆனால் 12 நாட்களுக்கு பதிவு செய்யப்பட்டது என்று மறுபுறம் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். ஒரு சவாலாகவே எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில இன்று அதிமுக ஆளும் கட்சி என இந்த 2 தரப்பிலிருந்தும் தொடர்பான ஆவணங்கள் எல்லாம் சபாநாயகர் வழங்கப்பட்டு சபாநாயகர் முதலமைச்சர் எதிர்கட்சிகள் சொன்னது அதில் பிழை இருக்கிறது என்பது போன்ற ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருந்தார். எனவே பரபரப்பு இந்த சட்டப்பேரவை கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.